ஓம் சக்தி பராசக்தி. என் அன்பு தங்கமே, நீ இப்பொழுது பல யோசனைகளில் இருக்கின்றாய். எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கவில்லை அம்மா. நான் எது நினைத்தாலும் அது நடக்கவே இல்லை. நாம் ஒன்று நினைத்தால் அது வேறொன்றாக நடக்கின்றது. என்னதான் என் வாழ்க்கை, இப்படியே என் வாழ்க்கை போய்விடுமா என்று நீ மிகுந்த ஏக்கத்திலும் மன வருத்தத்திலும் உள்ளாய் தங்கமே. எல்லாம் நன்றாக உன் அம்மாவிற்கு தெரியும். அதனால் தான் நான் அதை புரிந்து கொண்டு உனக்காகவே இப்பொழுது நான் வந்திருக்கின்றேன். உன்னுடைய மனதிற்கு மிகவும் நேசித்த ஓர் உறவு இப்பொழுது உனக்கு அழைப்பு விடுக்க போகின்றார். அதுவும் சில மணி நேரங்களிலே உனக்கு அவர் அழைப்பு விடுப்பார் தங்கமே. என்னத்தான் வாழ்க்கை இன்று இப்படி நினைக்காதே. எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்து வாழ் தங்கமே. அப்பொழுதுதான் இந்த உலக வாழ்க்கையை நீ ஜெயிக்க முடியும். வலிமை மிக்க வீரனாக இருப்பதை விட ஒருவன் பொறுமை மிக்கவனாக இருப்பது மிகவும் நல்லது. ஒரு நகரத்தை அடக்கி ஆள்வதை விட தன்னுடைய கோபத்தை அடக்கி ஆள்வது நல்லது தங்கமே. அதனால் பொறுமையாகவும் இரு, மகிழ்ச்சியாகவும் இரு. அம்மா நான் உனக்காக இருக்கின்றேன். உன் நினைவு என்னவென்று எனக்கு தெரியாதா தங்கமே? என்னை நினைக்கும் உன்னை நானும் நினைக்கின்றேன். என்னுடைய நினைவே உனக்கு நன்மை செய்யும். நீ உயிராக நேசித்தவர், மதித்தவர், விரும்பியவர் உனக்கு அழைப்பு விடுப்பார். எவ்வளவு கோபம் வந்தாலும் உன்னுடைய நிதானத்தை மட்டும் என்றுமே இழக்காதே தங்கமே. உன் கோபத்தின் பின்னால் இருக்கும் நியாயத்தை விட கோபத்தில் நீ விட்ட வார்த்தையே பெரியதாக பேசப்படும். இதுதான் உலக நியதி. அன்பிற்காக ஏங்கி தவிக்கும் ஒரு இதயத்தை எந்த நிலையிலும் நீ அலட்சியப்படுத்தாதே. அதனை விட இவ்வுலகில் பெரிய பாவம் எதுவும் இல்லை தங்கமே. இப்பொழுது உன்னுடைய துணை உன்னுடைய அன்பிற்காக ஏங்கி தவித்து கொண்டு இருக்கின்றார். அவருடைய அன்பு உண்மையானது தங்கமே. அதேபோல் உன்னுடைய அன்பும் உண்மையானதுதான். நீங்கள் இருவரும் சேரும் பட்சத்தில் வாழ்க்கையில் என்னை போல் ஜொலிக்க போகின்றீர்கள். இது அம்மாவின் சத்திய வாக்கு. நீ நன்றாக வாழ்வாய் தங்கமே. ஓம் சக்தி பராசக்தி.